இதில் இது நம்ம சிவபுராணத்தில் உயன் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைவாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்று நுண்ணினர். வேதம்னு சொன்னாவே ஞானிகள் தான். ஞானிகள் என்றாலே வேதம், வேதம்னா ஞானி. அவன் சொல்கிறதான் வேதம். அவன் வச்சதே சட்டம். அவன் சொல்லுகிற அத்தனையும் என்ன காரணம்? அவன் சொல்கிறது மட்டும் வேதம்னா பெதட்டிலே இருக்காதீங்க. என்னையா அவ்வளோ அப்படி பெரிய மனுஷன்னா? தேகம் அற்றுப்போச்சு. வஞ்சித்த தேகத்தை வஞ்சித்து விட்டார்கள். தம்மை தொடர்ந்து பல ஜென்மங்களாக வஞ்சித்த தேகத்தை வஞ்சித்து விட்டார்கள். அந்த தேகம் தான் இவர்களை வஞ்சிக்கும். மனிதனை வஞ்சிப்பது அவன் தேகமே. உடம்பு தான் அவனை வஞ்சிக்கும். அவனுக்கு காமத்தை தரும், கோபத்தை உண்டு பண்ணும், பசி உண்டு பண்ணும், போட்டு உலட்டி அவனை சுடுகாட்டு அனுப்பிச்சிடும். அவன் உடம்பே அவனுக்கு யமனாக இருக்கும். ஞானிகளுக்கு அந்த எதிரியை அறிந்து எதிரியை வென்று விட்டார்கள். எதிரி நம்ம நண்பனாக நினைப்பது அறியாமை. இந்த உடம்பை நண்பனாக நினைக்காதே, பகைவன் இவன். என்ன காரணம்? நமக்கு விரோதமான எண்ணத்தை உண்டு பண்ணுவான், கோபத்தை உண்டு பண்ணுவான், காமத்தை உண்டு பண்ணுவான், பசியுமா நோயுமா அளவு கடந்து நமக்கு தீமை செய்துவிட்டு கடைசியில் என்ன செய்வான்னா முதுமை போட்டு விட்டுருவான். அது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த தேகத்தை மாற்றி வென்று விட்டார்கள். அப்போ என்ன சொல்றாரு? உயன் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைபாகா வேதங்கள் ஐயா வேன ஓங்கி. வேதங்கள் என்று சொன்னாலே ஞானிகள் தான். கடவுளை வணங்குற அப்பா ஐயா, அம்மையே அப்பா, ஒப்பிலா மணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதினர் மாணிக்கவாசகர். அப்போ ஐயா அப்படி ஐயானே தலைவன் சொல்லுவார். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே. அப்போ விரிவாகவும் ஆழ்ந்துனா கீழ், கீழும் மேலும் நடுபக்கமும் விரிந்து இருக்கக்கூடிய நுட்பமான பொருள் தலைவன் பொருள்னு சொல்லுவான். மாணிக்கவாசகர் சொல்லுவார். ஆக தலைவன் எப்படி இருக்கிறான்னா எங்கே நுட்பமானவன், ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே. விமலா விடை மெய்யா விமலா விடைவாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. நுட்பமானவன். என கண்டுபிடிக்க முடியாது, தலைவனை அறிந்து கொள்ள முடியாது. ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே அப்படின்னு சொல்லுவார். இது ஒரு பகுதி திருமந்திரத்தை, இது திருவாசக சிவபுராணத்தை ஒரு பகுதி தான் சொல்லியிருக்கிறேன்.